நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் அனைவரையும் பார்ப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாய் தேவனுக்கு நான் நன்றியை செலுத்துகிறேன். தியானத்திற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, நன்றி இயேசுவே, என்னாலும் இயேசுவே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே, ஒரு நாளும் என்னை மறவா தெய்வம் நீரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறே. நன்றி இயேசுப்பாமே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் கூட தகப்பன், நாங்கள் உண்மை தியானிக்கிற தியானமும் எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் உங்களுடைய சமூகத்திலே பிரிதியாக இருப்பதாக என்று ஜெபிக்கிறோம். தேவரீர் எழுந்தருளுங்க, உங்கள் வார்த்தையை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேதவசனம் யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 2ஆம் வசனம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன். ஒருவேளை ஆண்டவர் ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாளை படைத்த போது அந்த ஆதாமையும் ஏவாளையும் அழைத்து கொண்டு வந்து ஏதேன் தோட்டத்தில் விட்டுட்டு இப்படி தான் சொல்லி கட்டாயம் என்ன செஞ்சிருப்பாரு, வாழ்த்தி இருப்பார். தேவன் கூட ஆதாமை ஏவாளையும், பிரியமானவர்களே, உங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நீங்களும் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி நான் உங்களை வாழ்த்துறேன்னு சொல்லி கொண்டு வந்து விட்டுருப்பாருன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஆதியாகமம் 2ஆவது அதிகாரம் 15ஆவது வசனத்தில் ஆண்டவர் வந்து ஆபிரகாமையும் ஏவாளையும் அழைத்து கொண்டு வர்றாரு. 15ஆவது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். முதலாவது அவர் ஆதாமை உருவாக்கி, ஆதாம மண்ணினால் மனுஷனை உருவாக்கி ஜீவாஸ்வாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவை ஆக்கி அவனை என்ன செய்கிறாரு, ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ அழைத்து கொண்டு வந்து என்ன செஞ்சுருப்பாரு, அங்கே உள்ள அவனுக்காக உருவாக்கின அந்த கனி மரங்களை, அந்த சோலைகளை, ஆறுகளை, ஏரிகளை, ஒரு அந்த அழகான சூழ்நிலையில், ஒரு ரம்யமான சூழ்நிலையில் அவனை கொண்டு வந்து விட்டு அவனை ரசிக்க விட்டுருப்பாரு. அவன் ஓடி 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 ரசிச்சுட்டு இருக்கும்போது கூப்பிட்டு, அப்போ சில எல்லாம் உனக்கு தான் ஏசப்பா, எனக்கு இது எனக்கா, இது எனக்கா, இது எனக்கான்னு அவர் கேட்க கேட்க எல்லாமே உனக்கு தான், எல்லாமே நீ விளையாட, நீ மகிழ்ந்திருக்க, நீ சந்தோஷமாக இருக்க, நீ அனுபவிக்க, நீ ஆண்டு அனுபவிக்கன்னு சொல்லி எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் என்ன செய்கிறாரு, கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கொடுத்துட்டு சொல்கிறார், அவரை அழைத்து கொண்டு வந்து அவனுக்கு சில பொறுப்புகளையும் கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாரு, அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். பொறுப்புகள்னா வேலை. அப்போ வேலை செய்யாமல் இருக்கிறது நமக்கு ஆசீர்வாதம் கிடையாது. வேலை செய்வது தான் தேவன் தந்தருளின ஆசீர்வாதம். அது யாருக்காக? நம்முடைய நன்மைக்காக. நம்ம எல்லாரும் நம்ம கையின் பிரயாசத்தை சாப்பிடணும். சும்மா இருந்து சாப்பிட்டா சோம்பலா போயிடும். ஏன்னா ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் வந்து நம்மை தம்முடைய சாயலாக சிருஷ்டித்துள்ளார். அப்போ அவருடைய சாயலாக சிரிக்கப்பட்டவங்கன்னா அவர் என்ன செய்கிறாரு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை
தூங்குகிறதும் இல்லை. அதே போல் நாமும் கூட நம்முடைய உள்ளுறுப்புகள் ஓயாமல் உழைச்சிக்கிட்டே இருக்குது. நம்முடைய ஒருவேளை வெளியே பிரகாரமான சரீரத்தில் நம்ம நித்து தூங்கினாலும் நம்முடைய உள்ளுறுப்புகள் இடைவிடாமல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. அதே போல் நம்ம வாழ்க்கையில் நம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளும் அதுக்குரிய வேலைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நியமித்து வைத்திருக்கிறார். அப்படி நியமித்த அந்த வேலைகளை செய்யும்போது தான் அது ஆரோக்கியமாக பலமாக நீடித்த ஆயுசுடையதாக காணப்படுது. இப்போ ஆண்டவர் ஆதாம அந்த தோட்டத்தில் அழைத்து கொண்டு வரமுன்ன அவனுக்கு எதுவும் குறைவாக இல்லை, எல்லாமே அந்த தோட்டத்தில் நிறைவாக இருந்துச்சு. அதே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தந்திருக்கிறாரு. சிலுவையில் எல்லா ஆசீர்வாதங்களையும் அவர் சம்பாத்தியம் பண்ணி வச்சுட்டாரு. நம்ம யாரும் குறை உள்ளவர்களாக இருக்கும்படி சிருஷ்டிக்கப்பட்டவங்க இல்லை. நம்முடைய நன்மைக்காக, நம்முடைய தேவைகள், நம்முடைய நன்மையான ஆசீர்வாதங்கள், நம்முடைய தேவைக்குரிய காரியங்கள் எல்லாமே அவர் வேதவசனம் சொல்லுது, நீங்கள் வேண்டிக் கொள்கிறதுக்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். ஆதாம் எனக்கு இது வேணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட எதையுமே கேட்கல. அவனை படைச்சி அவனை தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வரும் முன்னே அவனுக்கு இன்னது தேவை என்று அறிந்திருந்த ஆண்டவர் அத்தனை தேவைகளையும் அவனுக்காக உருவாக்கி என்ன செஞ்சிருந்தார், வைத்திருந்தார். ஏவாளை கூட அவன் உடம்புக்குள்ளே தான் வச்சிருந்தார். ஏவாள் கூட வெளியரங்கமாக இல்லைன்னாலும் அவனுடைய உடம்புக்குள்ள சரீரத்துக்குள்ள அவனுடைய எலும்பா என்ன செஞ்சா அவனோடு கூடவே இருந்தான். அப்போ பாருங்க, நம்முடைய எல்லா தேவைகளும் ஆண்டவருக்கு தெரியும். எது நமக்கு தேவை, எது நமக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது, எது நமக்கு அத்தியாவசியம், எது ஆறுதல் அளிக்கக்கூடியது, எதெல்லாம் நமக்கு தேவைங்கிறது அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் அவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதினதின் காலங்களில் அதை தந்து எப்படி நம்முடைய பிள்ளைகளை பெற்று வளர்க்கும் போது அது கைப்பிள்ளையாக இருக்கையில் அதுக்கு என்ன வேணும், அது ஏந்த பிள்ளையாக இருக்கையில் அதுக்கு என்ன வேணும், அது நம்ம மடியில் தவழும்போது அதுக்கு என்ன கொடுக்கணும், நடக்கும்போது என்ன கொடுக்கணும், ஓடும்போது என்ன கொடுக்கணும், ஒருவேளை 5 வயதில் அதுக்கு கல்வியை கொடுக்கணும், 10 வயதில் அதுக்கு தேவையான சின்ன சின்ன ஒருவேளை சைக்கிள் மாதிரியான பொருட்களை நம்ம வாங்கி கொடுக்கணும். ஒருவேளை அது வாலிப பிள்ளை ஆகும்போது அதற்குரிய தேவைகளை சந்திக்கும். ஒருவேளை ஒரு சமுதாயத்தில் முழு மனிதனாக அவன் வாழும்போது அவனுக்கு ஏற்ற குடும்ப வாழ்க்கையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம். அது போல் எப்பப்போ எது தேவைங்கிறத அறிந்த தகப்பன் அப்பப்போ அதினதின் காலங்களை அதை தரும்படி நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் அவர் ஒரு பாதையை போட்டிருக்கிறாரு. அந்த பாதையில் சரியான நேரத்தில் சரியான ஆசீர்வாதங்கள் நம்ம எதிர்கொண்டு வரும்படி அவர் நம்முடைய வாழ்க்கையை வடிவமைச்சிருக்கிறாரு. நாம் இதை நம்பி கீழ்ப்படிந்து முன்னேறி செல்ல வேண்டியதுதான் நம்முடைய வேலை. பாருங்க, அவனுக்கு எதை கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால், ஆண்டு எங்கே அவனை கொண்டு வந்தாரு அப்படின்னு பார்த்தா அவனுக்கான ஏதேனுக்கு, அவனுக்காக அவர் படைத்த ஏதேனுக்கு அவனை அழைத்து கொண்டு வந்தார். முதலாவது அவனுக்காக அவர் படைத்த ஏதேனுக்கு அவர் அவனை அழைத்து கொண்டு வந்தார். அதே போலதான் தேவன் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி விரும்புகிற அந்த தகப்பன் நமக்காக படைக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நமக்காக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, நமக்கென்று அவர் நியமித்திருக்கிற திட்டமிட்டிருக்கிற வடிவமைத்திருக்கிற அந்த வாழ்க்கைக்குள்ள நம் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டு வருகிறார். இதை நம்ம விசுவாசிக்கணும். இந்த வேதவசன சங்கீதம் 18 இருக்கு, அவனுக்குரிய உயர்ந்த எனக்குரிய உயர்ந்த அடைக்கலத்துல என்னை கொண்டு போய் விடுகிறார். ஸோ அது போல நமக்குரிய ஆசீர்வாதத்துக்கு நேராக தேவன் நம்மை நடத்துகிறார், நமக்கு நியமித்திருக்கிற பாதையில நடத்துகிறார். அவர் கரங்களை பிடித்து நாம செல்றோம் அப்படிங்கிற விசுவாசத்தோடு கூட நம்ம அவரோடு கூட செல்லும்போது அவர் நமக்கென்று வடிவமைத்த ஏதேனுக்கு, நமக்கென்று நாம் வாழ்ந்திருக்கக்கூடிய ஏதேனுக்கு, நாம் எந்த இடத்துல குடியிருக்கணும், நாம் எந்த இடத்துல வாழ்ந்திருக்கணும்னு திட்டம் பண்ணியிருக்கிற அந்த காரியத்துக்கு நேராக நம்ம நடத்தி கொண்டு போகிறார். ஸோ அப்போ இப்போ நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நாம் இருக்கிற குடும்பம் தேவன் நமக்கு கொடுத்த ஏதேன், நாம் வேலை பார்க்குற இடம் தேவன் நமக்கு கொடுத்த ஏதேன், நாம் குடியிருக்கிற ஊர் தேவன் நமக்கு கொடுத்த ஏதேன், நாம் அங்கத்தினராக இருக்கிற சபை தேவன் நமக்கு கொடுத்த ஏதேன். ஸோ அந்த ஏதேனில் அந்த சபை, அந்த குடும்பத்தில், அந்த வேலை ஸ்தலத்தில், அந்த சபையில், அந்த ஊரில் நம்முடைய எல்லா தேவைக்கும் போதுமான எல்லா கிருபைகளும் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆனால் ஒருவேளை ஏதேனில் கொய்யா மரம் ஒரு இடத்துல இருந்திருக்கலாம், திராட்சை தோட்டம் ஒரு இடத்துல இருந்திருக்கலாம், ஆப்பிள் மரம் ஒரு இடத்துல இருந்திருக்கலாம், ஆறு ஒரு இடத்துல ஓடிக்கிட்டு இருந்திருக்கலாம், அருவி ஒரு இடத்துல விழுந்துக்கிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இது எல்லாவற்றையும் போய் சுதந்திரத்து கொள்ள வேண்டியது
ஆதாமோட வேலை. இவன் கொய்யாப்பழம்னு நினச்சோன்னா கொய்யாப்பழம் இவன் கைக்கு வரவோ இல்லை வாய்க்குள்ளேயோ என்ன செய்யாது, வராது. அவன் போய் கொய்யா மரம் இங்கே இருக்குன்னு ஆண்டவர் கூட்டி கொண்டு போய் காமிச்சிருப்பாரு. ஆப்பிள் தோட்டம் இங்கே இருக்குது, ஆரஞ்சு தோட்டம் இங்கே இருக்குது, திராட்சை தோட்டம் இங்கே இருக்குது, காய்கறிகள்லாம் இங்கே இருக்குது, இந்த பக்கத்தில் சிங்கங்கள் விளையாடக்கிற சோலை இருக்குது, இந்த பக்கம் கிளிகள் பறக்கிற சோலை இருக்குது, இந்த பக்கம் ஆறுகள் இருக்குது, இந்த பக்கம் நந்தவனம் இருக்குது, இந்த பக்கம் அருவிக்கரை இருக்குன்னு சொல்லி ஒன்றையும் கூட்டி கொண்டு அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துக்கு பிக்னிக் மாதிரி என்ன செஞ்சிருப்பாரு, ஆதாமோட உலாவும் போது அழைத்து கொண்டு போய் காட்டியிருப்பார். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் அவங்க போயிட்டு வந்திருப்பாங்க. நம்ம அத்தியாவசியம் நம்முடைய சொந்த வாழ்க்கையில் நாம் எப்படி ஜீவனம் பண்ணிக்கிறோமோ அதே போல் ஒரு நாள் பிக்னிக் போகிறோம், ஒரு நாள் அருவிக்கு குளிக்க போகிறோம், ஒரு நாள் ஆற்றுக்கு குளிக்க போகிறோம். இந்த மாதிரி ஆண்டவர் ஆதாம் ஏவாளும் கூட ஆண்டவரோடு கூட ரம்மியாக தம்முடைய காலங்களை அவங்க கழித்து கொண்டு இருந்தாங்க. ஸோ அப்போ ஆண்டவர் அந்த இடத்துல அவன் போய் அவனுடைய ஆசீர்வாதத்தை தேடி சுதந்திரித்து கொள்ள வேண்டும். அது போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கென்று நியமித்திருக்கிற ஆசீர்வாதங்கள் ஆங்காங்கே அதினதின் காலத்துல அது வைக்கப்பட்டு இருக்கு. அதை தேடி போய் சரியான நேரத்துல சுதந்திரித்து கொள்ள வேண்டியது நம்முடைய வேலை. அதனாலதான் அவர் என்ன பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ நம்முடைய ஆசீர்வாதங்களை, அப்போ ஒரு மரம் இருக்கு அப்படின்னா அந்த மரத்துக்கு தேவையான நீர் பாய்ச்ச வேண்டியது ஆதாமோட வேலை. தேவையான களை கழிச்சு கொப்பு கழிச்சு வெட்டி விட வேண்டியது ஆதாமோட வேலையா இருந்துச்சு. ஒருவேளை தேவையில்லை அந்த இடத்த பண்படுத்த வேண்டியது. ஒரு நிலம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை ஏற்ற காலத்தில் உழ வேண்டியிருக்கு, களை எடுக்க வேண்டியிருக்கு, கொத்தி நீர் பாய்ச்ச வேண்டியிருக்கு, என்னென்ன காரியம் வேலி அடைக்க வேண்டியது, பாத்தி கட்ட வேண்டியது, இப்படி பலவிதமான பண்படுத்தக்கூடிய வேலைகள் இருக்குது. அதே நேரத்தில் காக்கக்கூடிய வேலைகளும் இருக்குது. தவறான ஒரு ஏதோ ஒன்று ஒரு புழுவோ பூச்சியோ அதை அரிச்சு போடாதபடிக்கு அதை பாதுகாக்க வேண்டிய வேலையும் இருக்குது. ஒருவேளை ஒரு செடி வளரும் போது அது என்ன செய்யும், காற்றின் திசையில் சாயும். அப்போ அது சாயாமல் இருக்க ஒரு குச்சியை எடுத்து நட்டு நம்ம ஒரு கயிறு எடுத்து கட்டி வைப்போம். ஒரு கொடி நீட்டாக படரணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு பந்தல் அமைப்போம். இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை ஆண்டவர் ஆதாமுக்கு என்ன செஞ்சிருந்தாரு, கொடுத்திருந்தார். அதே போல தான் நம்முடைய குடும்பமாகிய ஏதேன் தோட்டத்திலையும் சரி, நம்முடைய சபையில சரி, பணியிடங்களில் சரி, அதை பண்படுத்தவும் காக்கவும் நமக்குன்னு ஆண்டவர் கொடுத்த வேலைகள் உண்டு. அந்த வேலைகளை சரியா செய்யக்கூடிய ஞானத்தை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொண்டு எந்தெந்த இடத்துல எந்தெந்த காரியங்களை செஞ்சா அது பண்படுத்தப்படும், பாதுகாக்கப்படுங்கிறத அறிஞ்சு அந்தந்த இடத்துக்கு ஏற்ற விதத்தில் ஏற்ற செயல்படக்கூடிய ஞானத்தை தேவனுடைய சமூகத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும், செயல்படும் போது அந்த இடத்துக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். அதே போல் ஆண்டவர் அந்த அவனுடைய இடத்துக்கு அவனை அழைத்து கொண்டு வந்தார். அழைத்து கொண்டு வந்தது அவன் அதை அனுபவிக்கவும், அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவன் அனுபவிக்கவும் செய்யணும், அதை பண்படுத்தி பாதுகாக்கவும் செய்யணும். அப்போ முதலாவது அவர் நியமித்து அதை உருவாக்குனதின் நோக்கம் ஆசீர்வாதங்களை அவன் அனுபவிக்கும்படி. ஆனால் அந்த ஆசீர்வாதங்களை அவன் தொடர்ந்து அனுபவிக்கணும்னா அதற்காக அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பையும் அவன் என்ன செய்யணும், நிறைவேற்றணும். அதே போல தான் இந்த உலகத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த குடும்ப ஆசீர்வாதங்கள், அதையும் ஆண்டவர் நமக்கு நியமித்த பொருளாதார ஆசீர்வாதங்கள், வேலையின் ஆசீர்வாதங்கள், இன்னும் உலகத்தில் எத்தனையோ ஆசீர்வாதங்களை நம்ம எதிர்பார்க்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஆண்டவர் நமக்கு ஆயத்தம் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு. அதை ஏற்ற வழியில் நம்ம சுதந்திரித்து கொள்வது மட்டும் அல்ல, சுதந்திரத்தை அனுபவிக்கிறதுக்குரிய உரிமையை அவர் நமக்கு தந்திருக்கிறாரு. ஆனால் யார் ஒருத்தர் அந்த உரிமையை அனுபவிக்கும் போது அதை காத்து கொள்ள பிரயாசப்படுகிறார்களோ அவர்கள் மட்டும்தான் தொடர்ந்து அதை அனுபவிக்க முடியும். சிலர் என்ன செய்வாங்கன்னா, சில ஆசீர்வாதம் விதையா வரும், அந்த ஆசீர்வாதத்தை சாப்பிட்டுருவாங்க. சாப்பிட்டுட்டா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்போ விதையா வர ஆசீர்வாதங்களை விதைச்சா மட்டும்தான் அது இன்னும் வளர்ந்து நிறைய கனிகளை கொடுக்கும். அப்போ சில ஆசீர்வாதங்கள் விதையா இருக்கும், சிலர் ஆசீர்வாதங்கள் ஆகாரமாக இருக்கும். எது ஆகாரம் எது விதை அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம என்ன செய்யணும், எந்த இடத்துல நம்ம தியாகமாக இருக்கணும், எந்த இடத்துல சந்தோஷமாக அனுபவிக்கணும், எந்த இடத்துல விட்டு கொடுக்கணும், அதுதான் பண்படுத்துறதுங்கிறது. இப்போ குடும்ப உறவுகளாக இருக்கும், வேலை ஸ்தலமாக இருக்கும். சில நேரம் நாம் நம்முடைய தீர்மானத்தை எடுக்கிறதுல உறுதியாக இருந்து சில காரியங்களை நம்ம என்ன செய்யணும், செயல்படுத்த வேண்டியிருக்கும். சில காரியங்களை சில நேரத்தில் விட்டு கொடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும், அந்த இடத்துல சமாதானத்தை உருவாக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எந்த நேரத்தில் ஆண்டவர் விட்டு கொடுக்க சொல்கிறாரு, எந்த நேரத்தில் உறுதியாக ஸ்டாண்ட் பண்ண சொல்கிறாரு, எந்த காரியத்தை அணைச்சி கொண்டு போக சொல்கிறாரு, எந்த காரியத்தை அதட்டி கொண்டு போக சொல்கிறாரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியணும். அதுதான் பண்படுத்தி
காத்துக்கொள்றது. கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதற்கு நீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் காத்துக்கொள்வேன்னு சொல்லி தன்னுடைய திராட்சை தோட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. அவர் அதே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் எங்களோடு இருந்து எங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நாங்கள் நிறைவேற்றத்தக்கதான ஞானத்தை தாங்க, சரியான நேரத்தில் சரியான நீரை பாய்ச்சக்கூடிய கிருபையை தாங்க, நீங்க எங்க கூட இருந்து எங்களை செயல்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் அந்த கிருபையை தருவார். எப்போ வேலி அடைக்கணும், எப்போ கற்களை, எந்தெந்த கற்களை பொறுக்கி தூரப்படணும், எங்க மண்ணை சேர்க்கணும், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் எப்படி ஒரு செடியை நம்ம ஒரு தோட்டத்தை நம்ம பண்படுத்தி பாதுகாக்கமோ அதே போல நம்முடைய குடும்பத்தை நம்ம பண்படுத்தி பாதுகாக்கணும். நம்முடைய வேலை ஸ்தலத்தை, நம்முடைய டீமை, நம்முடைய சபையை, நம்முடைய சுற்றங்களை, உறவுகளை பேண்ற இல்லை எல்லா காரியத்திலையும் கூட எப்போ இறங்கி போகணும், எப்போ ஸ்டாண்ட் பண்ணி நிற்கணும், இந்த ஞானங்களை எல்லாம் ஆண்டவர் நமக்கு தரணும். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள்ல எதுவுமே, எப்படி ஏதேன்ல எதுவும் குறைவு இல்லையோ அதே போல் எல்லாமே நிறைவாக தான் இருக்குது. இது எல்லாமே நம்முடைய நன்மைக்காக தரப்பட்டது. பாருங்க, இப்போது ஏதேன்ல ஆசீர்வாதமாக இருந்த வேலை 3ஆம் அதிகாரத்தில் அது ஆசீர்வாதமாக இருக்குது. 2ஆம் அதிகாரத்தில் ஆசீர்வாதமாக கொடுக்கப்பட்டது. பாருங்க, அவன் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அழைத்து கொண்டு வந்து, மனிதனை அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். அப்போ அவன் பண்படுத்தவும் காக்கவும் வைத்தப்போ அவன் சந்தோஷமா எல்லாத்தையும் சுற்றி பார்க்க, அங்கே உள்ள மிருகங்கள் பறவைகளுக்கெல்லாம் பேர் விடுறான். ஆண்டவர் பார்த்தாரு, சரி எல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்குது, இவன் மட்டும் தனியாக இருக்கான், இவனுக்குள்ளே இருக்க ஏவாளை இவனோட என்ன செய்வோம், சேர்ந்து விளையாட விடுவோம்னு சொல்லி அவனை உறங்க வச்சு எலும்பை எடுத்து ஏவாளை ஆக்கி அவனோடு கூட அவனையும் ஜோடியா ஃப்ரெண்ட்ஸாக ஏற்ற துணையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக பேச்சு துணையாக ஆண்டவர் என்ன செஞ்சார், உருவாக்கி விட்டார். இது எல்லாமே அங்கே நிறைவாக காணப்பட்டுச்சு, எல்லாமே நன்மையானதாக காணப்பட்டுச்சு. ஆண்டவர் கொடுத்த பொறுப்பும் அவனுக்கு ஆசீர்வாதமாக நிறைவாக இருந்துச்சு. ஆனால் 3ஆம் அதிகாரத்தில் பார்த்தோன்னு சொன்னால் இவங்க என்ன செய்வாங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஒரே ஒரு கட்டளை கொடுக்குறாரு, சகலத்தையும் அனுபவிக்க கொடுத்துட்டு இதை மட்டும் நீ செய்யாதம்மா, அதுக்கு ஒரு காலம் இருக்குது, அப்போ நான் உனக்கு தருவேன்னு ஒருவேளை அவர் சொல்லியிருந்திருக்கலாம். அவர் கொடுக்காமலாம் இருந்திருக்க மாட்டார். அந்த காலம் வரைக்கும் நீ பொறுத்துருன்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் அவங்க கீழ்ப்படியமனால விழுந்து போய் தோட்டத்தை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இனிமேல் என்ன செய்ய, ஏதேன் தோட்டத்தை ஆசீர்வாதத்தை இழந்து போன, வெளியில் போ, அங்கே போய் நீ என்ன செய்யணும், வேலை செய்யணும். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு பாருங்க, 17வது வசனத்தில் அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடி பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். பாருங்க, ஏதேன் ஆசீர்வதிக்கப்பட்ட இடம், ஆனால் பூமி இவன் நிமித்தம் என்ன செஞ்சுட்டு சபிக்கப்பட்டுட்டு. ஏன் சபிக்கப்பட்டுட்டு, இவன் அந்த பூமியின் மண்ணினால தான் உருவாக்கப்பட்டவை. அந்த மண்ணை இவனை சபிக்கும் போது அந்த பூமியும் சபிக்கப்பட்டுட்டு, அந்த சபிக்கப்பட்ட பூமியில் நீ என்ன செய்யணும், அதை பண்படுத்தி இப்போ என்ன பண்ணணும், நீ என்ன செய்யணும், நீ உயிரோடு, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை நீ புசிப்பாய், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். பாருங்க, இப்போ ஏதேன்ல வேலை ஆசீர்வாதமானது. ஆனால் ஏதேனுக்கு வெளியே நம்ம வேலை செய்யும் போது அந்த வேலை என்னதான் மாறுது, பாடாக மாறிடுது, நோகமாக மாறிடுது, பாரமாக மாறிடுது, வருத்தமாக மாறிடுது. ஸோ அது என்ன வேலையாகவும் இருக்கலாம், எல்லா வேலையும் ஆசீர்வாதமான வேலை தான். அது தேவ சமூகத்துக்கு உட்பட்டு, தேவ நியமத்துக்கு உட்பட்டு, தேவன் நமக்கு நியமித்த பாதையில் தேவ ஆசீர்வாதத்துக்கு உட்பட்டு வேலை செய்யும்போது அது எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும், எவ்வளவு கஷ்டமான வேலையாக இருந்தாலும் அந்த வேலையை செய்வதற்குரிய பலனை, ஞானத்தை, கிருபையை தேவ சமூகத்திலிருந்து தர்றதுனால அது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனால் தேவ சமூகத்துக்கு வெளியான வேலை, தேவன் நமக்கு நியமிக்காத ஒரு வேலை, தேவன் நமக்கு கட்டளையிடாத வேலை, யாரோ பார்த்து எதையோ பார்த்து, எப்படி ஏதேன்ல எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு, ஒன்றை மட்டும் இப்போ புசிக்க வேண்டாம், நீ இதை மட்டும் புசிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனால் அவன் ஆண்டருடைய வார்த்தையை அல்ல தட்டி, மனைவி சொல்லும் போது ஆண்டருடைய வார்த்தை அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஆனால் ஆண்டருடைய வார்த்தையை மீறி மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து அதை தெரிந்து கொண்டதுனால இன்னைக்கு தேவ சமூகத்தை விட்டு விலக்கப்பட்டு
பிறகு அது அவனுடைய தேவைக்காக இவன் பாடுபட வேண்டிய நிர்பந்தம் வந்துச்சு. அவனுடைய ஆகாரத்துக்காக தேவைகள், அந்த நிர்பந்தம் அவனுக்கு பாரமா வேர்வை சிந்தக்கூடியதா கஷ்டப்படுத்தக்கூடியதா மாறிச்சு. ஸோ நாம் இந்த நாட்களில் நாம் ஆண்டவர் நமக்கு தந்த ஏதேனில் திருப்தியாக இருப்போம். அவர் தந்ததில் நம்ம திருப்தியாக இருப்போம். அவர் எதையோ ஒன்று நமக்கு நிப்பாட்டி வச்சிருக்கிறாரு, இது இப்போ வேண்டாம், பிறகு பார்த்துக்கிடலாம், இதை நீ தொடாத, இது உனக்கு வேண்டாம் அப்படின்னு எதை விலக்கி வச்சிருக்கிறாரோ அந்த காரியங்கள் மேலே நம்முடைய கண்களையோ மனதையோ எண்ணங்களையோ செலுத்தாதபடிக்கு நம்ம எச்சரிக்கையாக இருப்போம். அவர் வார்த்தை எதுவோ, அவர் இது எனக்கு நியமிச்சது, இது எனக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை கொடுக்கு, இந்த சமாதானத்தை கெடுக்கக்கூடிய இன்னொரு காரியத்தை நான் செய்ய மாட்டேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு மிஞ்சி எந்த ஒரு காரியம் ஐயோ இதை செஞ்சா என் சமாதானம் பெறுமோ அப்படின்னு யோசிக்கீங்களோ, அறியாமையினால கூட ஒரு ஆசை, அந்த ஆசையை தோன்றது, நம்முடைய ஆசையை தூண்டி விடுறது சத்ருவோட திட்டம். அந்த சத்ருவோடைய திட்டத்துக்கு நம்ம இணங்கி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம உள்ளதையும் இழந்து போயிடுவோம். அடுத்தால நம்முடைய சின்ன வேலைனா கூட அது ஆண்டவர் நமக்கு தராத வேலையாக இருந்தால் அது பாரமாக மாறிடும். ஸோ அது ஊழிய காரியமாக இருக்கலாம், உலக வேலையாக இருக்கலாம், அது ஒருத்தரோட பார்வைக்கு அது மிகப்பெரிய கஷ்டமான காரியமாக கூட இருக்கலாம். இன்னொருத்தரோட பார்வைக்கு நாம் செய்கிற வேலை கஷ்டமானதாக இருக்கலாம், நம்முடைய பார்வைக்கு இன்னொருத்தர் செய்கிறது கஷ்டமானதாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நியமித்த வேலையாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலையும் அவரவருக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை எளிதான நுகமே. அதுதான் ஆண்டவர் அவரவருக்கு நியமித்த சிலுவை. அவனவன் தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்தொடர்கொண்டவன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த பண்படுத்துறது, பாதுகாக்கிறது, கொடுக்கப்பட்ட வேலை எல்லாமே ஆசீர்வாதம் தான். அப்போ இன்னொருத்தர் வேலையை நம்ம அற்பமா எண்ணவும் கூடாது, அதுவும் தவறு. நம்முடைய வேலை ஒருவேளை அறைக்குள்ள இருந்து செய்யற வேலையா இருக்கலாம், ஒரு விவசாயியோட வேலை வெயிலில் நின்று வேர்வை சிந்த உழைக்கிற வேலையாக இருக்கலாம். ஆனால் அதுதான் அவனுக்கு நியமிக்கப்பட்ட வேலையாக இருந்தால் அந்த வெயில் கூட அவனுக்கு ஒருவேளை மதுரமாக இருக்கக்கூடிய உடல் அமைப்பை ஆண்டவர் அவனுக்கு கொடுத்துருவார். அவர் அவனுக்கு கொடையா வருவார், மேகமாக வருவார், நல்லா வருவார், இளைப்பாறுதலாக வருவார். அவை சரீரத்துக்குள்ள அதற்குரிய அமைப்புகளை அவர் உருவாக்கி கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால யாரும் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பலவான் தன்னுடைய பலத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறன் பூமியிலே நீதியையும் நியாயத்தையும் செய்கிற கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன். அப்போ ஆண்டவர் என்ன வச்சிருக்கிற நிலைமைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். நான் சிறு கூட்டமா இருக்கிறேன், சந்தோஷம், அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த சிலுவை. நான் தனிமையாக இருக்கேன்னா அது ஆண்டவர் எனக்கு கொடுத்த சிலுவை. ஒருவேளை அவங்க கூட்டமாக கூடி நிறைய பேராக இருக்காங்களா, அதுவும் ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த கிருபை. ஒருவேளை அப்போது இது ஆண்டவர் யார் யாருக்கு எதை எப்படி நியமிச்சிருக்கிறாரோ அப்படி அவங்க அனுபவிக்கட்டும். இதில் பொறாமப்படுறதுக்கோ பரிதாபப்படுறதுக்கோ கவலைப்படுறதுக்கோ எதுவும் இல்லை. என்னுடைய நுகத்தை சுமக்க என் தேவன் எனக்கு பலன் தருகிறவர், அவங்களுடைய நுகத்தை சுமக்க அவங்களுக்கும் பலன் கொடுக்கிறார், அவங்களுடைய காரியங்களை அனுபவிக்க அவங்களுக்கு பலன். இந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கும் போது நம்முடைய ஏதன் நமக்கு மகிழ்ச்சியான தோட்டமா, நிம்மதியான தோட்டமா, சமாதானத்தை கொடுக்கிறதா, சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கும். ஸோ நமக்கு கொடுத்த ஏதேனை பண்படுத்தி காத்துக்கொள்வோம், பரிபூரண ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோப்பா. நீர் எங்களுக்கு தந்திருக்கிற ஏதேனுக்காக, குடும்பங்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பணியிடங்களுக்காக, பணிக்காக, ஆண்டவரே ஊழியத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோப்பா. எங்களுக்கு நீர் கொடுத்ததில் நாங்கள் திருப்தியாய் மனரமியமாய் இருக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஆண்டவரை நாங்கள் காணப்பட கர்த்தர் அருள் செய்யுங்க. ஆண்டவரே அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டு நாங்கள் பாடுபடுகிறவர்களாய் இராதபடிக்கு ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.